Hi everyone, டைட்டிலே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ என்னன்னு. இது ஒரு பைத்தனோட டுட்டோரியல் வீடியோ தான். நீங்க எந்த கோடிங் லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தாலும் அதை படிக்கிறதை விட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Geeks for Geeks அப்புறம் HackerRank பிளாட்ஃபார்ம் இது ரெண்டுத்துலேயுமே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டோட வெப்சைட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பைத்தன் படிக்கணும்னு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை இப்போவே போய் பார்த்துக்கோங்க. லெட்ஸ் பிகின். இது ஒன்றும் உங்கள் சிம்பிள் நார்மல் தியரி மாதிரி இல்லை. கோட் போட தான் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ எப்படி சிம்பிளாக இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் அதை பண்ண போகிறோம். சும்மா நீங்கள் நார்மலாக பிரிண்ட், அதுக்கப்புறம் ஹலோ, இப்படி கொடுத்தாலே பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஒரு வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் லைக் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி தான். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு வேல்யூவை டெம்பரரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. இதுதான் வேரியபிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எஸ் தான் என்னோட வேரியபிள். எஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஹலோ, இது ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹலோ வேர்ல்டே பிரிண்ட் பண்ணாமல் இந்த வேரியபிளை வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ மல்டிபிள் வேரியபிள்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள்லேயே 4-5 வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால எகெயின் கொட்டேஷனில் போடணும். ஸோ y is equal to hiன்னு வச்சுக்கோங்க. தென் z is equal to 1ன்னு நம்பராக வச்சுக்கோங்க. இது எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? எகெயின் பிரிண்ட் s, y, z. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் மல்டிபிள் வேரியபிள்ஸ் வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் வெப் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். யூசர்கிட்ட இருந்து நேம், ஏஜ் எல்லாம் வாங்கணும்னு வைங்களேன். அப்போ எப்படி இன்புட் அண்ட் அவுட்புட் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எகெயின் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் நேம் மட்டும்தான் வாங்க போகிறேன். ஸோ என்னோட வேரியபிள் நான் நேம்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் ஒரு மெயினான சேஞ்ச் வரும். இன்புட், ஏன்னா நீங்கள் வாங்குறீங்க, அந்த இன்புட் வேல்யூவை வாங்குறீங்க. ஸோ இன்புட்னு டைப் பண்ணிட்டு என்டர் யோர் நேம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறீங்க? என்டர் யோர் நேம்னு வந்துருச்சா இப்போது? ஸோ பிரிண்ட் நேம்னு இப்போ கொடுத்தீங்கன்னா வேல்யூ அசைன் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்புட் அண்ட் அவுட்புட் கேசஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் திங்ஸ்லாம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது ஒரு டெம்பரரியாக உங்கள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான். அது முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் எஸ், ஒய், ஜெட்லாம் இருக்குல்ல, இதுதான் வேரியபிள்ஸ். இப்போது உங்களோட ஸ்கோர் 91.2%ன்னு வச்சுக்கலாம். இன்ட் டேட்டா டைப்பில் கோட் போட்டு இருந்தீங்கன்னா இந்த 0.2 வருது இல்லையா, அது வரவே வராது. 91 தான் ஸ்கோர் சேவ் ஆகும். இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு தானே கேட்குறீங்க. அப்போது உங்களை விட லெட்ஸே 91.1% ஒருத்தவங்க எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மார்க் ஷீட்லேயுமே 91 தான் ஸ்கோர் காமிக்கும். இப்போ டாப்பர் யாருன்னு தெரியாமே போயிடும் இல்லையா, கரெக்டாக? ஸோ நீங்கள் கரெக்டான டேட்டா டைப்பை அசைன் பண்ணணும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ட்டுக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு. ஸோ கரெக்டாக ஒரு டேட்டா டைப்பை அசைன் பண்ணி எங்கே அது யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயை வேலைக்கு எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஏஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போது என்ன டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவீங்க, எப்படி அதை பிரிண்ட் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் டேட்டா டைப். இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப் 3 டைப்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்ஸு, டியூப்பிள்ஸு, அப்புறம் லிஸ்ட்டு. தென் மீதி 2 டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் அண்ட் செட்ஸ். ஸோ இந்த டியூப்பிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிஸ் அண்ட் செட்ஸ் இது 4மே கொஞ்சம் பெரிய டாபிக் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள கூட வரும். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்பொழுதுக்கு லெட்ஸ்
start with strings. ஸ்ட்ரிங்னா ஒன்றுமே இல்லை, a sequence of alphabetsன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வேர் இஸ் ஈக்குவல் டு ஹெலோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இதில் ஹெலோங்கிறது தான் ஸ்ட்ரிங். இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகுது இந்த வேரியபிள்ஸ்னான்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. 0 1 2 3 இந்த மாதிரி தான் இது பிகின் ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், HELLOங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரிங் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 இந்த பொசிஷனில் ஸ்டோர் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து வர்றீங்க, OLLE அப்படி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கடைசி ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் மைனஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் இண்டெக்ஸோட -1 பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டியிருப்போம் டீட்டெயில்டாக. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். அதாவது இப்போ நீங்கள் ஹெலோங்கிற ஸ்ட்ரிங்கை YELLO YELLOன்னு மாற்ற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரிங் வேர் இஸ் ஈக்குவல் டு ஹெலோன்னு அசைன் பண்ணிப்பீங்க. ஸ்ட்ரிங் வேர் 0 இஸ் ஈக்குவல் டு Yன்னு மாற்றி சேஞ்ச் பண்ணிடலான்னு நினைப்பீங்க. பட் அதுதான் முடியாது. தே கேன் ஒன்லி பி ஆக்சஸ்ட், நாட் சேஞ்ச்ட். இப்போது நீங்கள் A இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமொபைல், இதில் எம்மோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, அப்புறம் ரிவர்ஸில் இருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ அதோட வேல்யூ என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆப்ரேட்டர்ஸ், ஆப்பரன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இது ஒன்றும் பெரிய டாபிக்லாம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக பண்ணுற அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் மாடுலஸ் மாதிரி தான். ஆப்பரண்ட்னா என்னென்னு தெரியுமா? குவான்டிட்டி டு விச் ஆப்ரேட்டர் இஸ் அப்ளைட். ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் தான். ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ்னு இருக்குது. நீங்கள் போர்ட் மாஸ்ன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா ஸ்கூல் டேஸில், அந்த மாதிரி தான். ஆனால் பைத்தனுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். PEMDன்னு சொல்லுவோம். அதாவது பேரந்திசிஸ், எக்ஸ்பொனென்ஷியல், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதில் சயின்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறேன். அடிஷனுக்கு ப்ளஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சப்ராக்ஷனுக்கு மைனஸ், மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த ஸ்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு டிவிஷனுக்கு அந்த ஸ்லாஷ், அதுக்கப்புறம் பவர்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதாவது 2 power 2 2 power 3லாம் சொல்வீங்கள்ல, அதுக்கு 2 ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ டிவிஷன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? 31 டிவைடட் பை 6ன்னு வைங்களேன், ஆன்சர் என்ன வரும்? 5 point something. கரெக்டாக? ஃப்ளோ டிவிஷனில் 5ன்னு மட்டும் ஆன்சர் வரும். அதாவது சீலிங் டிவிஷன் இன்னொன்று இருக்குது, அதில் 6ன்னு ஆன்சர் பிரிண்ட் ஆகும். இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சம்மை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னியோட டியூட்டோரியலில் மொத்தமாக 3 ஆன்சர்ஸ் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். அதை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. இதனோட ஆன்சர்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தனோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ லிஸ்ட், டியூபிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அது வர கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போதைக்கு ஹேக்கர் ரேங்க் யூஸ் பண்ண வேணாம். தென் மறக்காமல் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைத்தனோட ஃபுல் டியூட்டோரியல் நம்ம பேஜில் வந்துட்டே இருக்க போகுது. தேங்க்யூ.